Hello students, இன்னைக்கு 2-dimensional random variable இருந்து problem பார்க்கலாம். Question என்னன்னா, for the discrete random variables x and y with the joint distribution shown in the following figure, determine the following. So இந்த 8 இது find out பண்ணணும். P of x less than 2, y less than 3, P of 1 less than x less than 2.5, P of 0, y less than 2.5, expectation of x, expectation of y, variance of x, variance of y, marginal probability distribution of the random variable x and y. Next, conditional probability distribution of y given that x is equal to 1. Next, covariance and correlation are x and y independent. So, இந்த problem எல்லாமே வந்துருது. Probability find out பண்றது, expectation variance find out பண்றது, next marginal probability distribution, next conditional, covariance, correlation, x and y எல்லா கேஸும் இதில் வந்துருது. இது கம்ப்ளீட்டாக ஒரு 16 mark question. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து 2-dimensional random variableனா 2 வேரியபிள் இருக்கும். ஸோ 2 வேரியபிள் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. ஸோ 2 வேரியபிளில் யூஸ்வலாக ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே ஃபங்க்ஷன் கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்க, கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை ஃப்ரேம் பண்ணணும். ஃபங்க்ஷன் கொடுத்ததுனாலும் ஃப்ரேம் பண்ணணும், கிராஃப் கொடுத்ததுனாலும் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ கிராஃபே கொடுத்தனாலும் இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுங்கள், இங்கே இது எக்ஸ் ஆக்சிஸு. ஸோ எக்ஸு 0 1 2 3. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படியே மேலே எழுதியிருக்கேன், எக்ஸு 0 1 2 3. நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸு. ஸோ ஒய் ஆக்சிஸ்லேயும் 0 1 2 3. ஸோ 0 1 2 3. ஸோ இந்த ப்ராப்ளம் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, இட்ஸ் அ discrete random variable. ஸோ discrete random variableனால் கண்டிப்பாக எக்ஸாக்ட் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிஸ்க்ரீட்டாக கண்டினியூஸான்னு கண்டுபிடிச்சிக்கணும். இப்போது டிஸ்க்ரீட்டுன்றனால ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸு 0லேருந்து 3 வரைக்கும் போகுது, ஒய்யும் 0லேருந்து 3 வரைக்கும் போகுது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸே எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஸோ இது ஒய் 0. ஸோ ஒய் 0வாக இருக்கும்போது எக்ஸு 0வாக இருக்கும்போது இங்கே டேட்டா இல்லை. அது மாதிரி இங்கே எக்ஸு 1லேயும் டேட்டா இல்லை, இந்த எக்ஸு 2லேயும் டேட்டா இல்லை. எக்ஸு 3ஆக இருக்கும்போது 0.2. ஸோ இந்த 0 0 0 0.2. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன் 0 0 0 0.2. நெக்ஸ்ட்டு ஒய் 1ஆக இருக்கும்போது ஒய் 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒய் 1ஆக இருக்கும்போது அங்கே எந்த டேட்டாவும் இல்லை. இங்கே வந்து 0.1, இங்கே 0.1, இங்கே டேட்டா கிடையாது, இங்கே டேட்டா இல்லை. ஸோ 0 0.1 0.1 0. ஸோ 0 0.1 0.1 0. நெக்ஸ்ட்டு ஒய் 2ஆக இருக்கும்போது ஸோ ஒய் 0 1 2. இப்போ ஒய் 2ஆக இருக்கும்போது 2 இருக்க இடத்துல டேட்டாவில் எந்த டேட்டாவும் இல்லை. 0.1 0.1, இந்த இடத்துல எந்த டேட்டாவும் இல்லை. அப்போ 0 0.1 0.1 0 0 0.1 0.1 0. நெக்ஸ்ட்டு ஒய் 3ஆக இருக்கும்போது 3ஆக இருக்கும்போது எந்த டேட்டாவும் இல்லை. இங்கே 1லேயும் இங்கேயும் எந்த டேட்டாவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு 2லேயும் இங்கே டேட்டா கிடையாது. 3ல் மட்டும் 0.4 இருக்குது. அப்போ இது 0 இது 0 இது 0, இங்கே 0.4. ஸோ 0 0 0 0.4. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, டேபிளை ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒய் 0வாக இருந்தால் இது கம்ப்ளீட்டாக ஒய்யுடைய 0. ஸோ பி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஒய் 0 வந்தால் இது என்டையர் டேர்மை ஆட் பண்ணுங்கள் 0.2. நெக்ஸ்ட்டு ஒய் 1ஆக இருந்தால் இந்த என்டையர் டேர்ம் ஆட் பண்ணுங்கள் 0.2. ஒய் 2ஆக இருந்தால் இந்த என்டையர் டேர்ம் ஆட் பண்ணுங்கள் 0.2. நெக்ஸ்ட்டு ஒய் 3ஆக இருந்தால் 0 0 0 0.4 ஆட் பண்ணுங்கள் 0.4. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கம்ப்ளீட் ப்ராபபிலிட்டி வேல்யூ 1 வரணும். 1 வரலைன்னா நீங்கள் எங்கேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இப்படி என்ன பண்ணோம், ஹாரிசான்டலாக ஆட் பண்ணோமா, நெக்ஸ்ட்டு வெர்டிக்கலாக ஆட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு 0 எக்ஸு 0வாக இருந்தால் என்ன, அதனால பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ் போடணும். எக்ஸு 0 வந்து கம்ப்ளீட்டாக அந்த டேர்ம் ஆட் பண்ணால் 0. நெக்ஸ்ட்டு எக்ஸு 1 வந்து அந்த கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணால் 0.2. நெக்ஸ்ட்டு எக்ஸு 2ஆக இருக்கும்போது கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணால் 0.2. எக்ஸு 3ஆக இருக்கும்போது கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணால் 0.6. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, இதை ஆட் பண்ணாலும் 1 வரணும். ஸோ 1 வந்துச்சுன்னா தான் நீங்கள் கரெக்டான ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இப்போ டேபிளை ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 2, ஒய் லெஸ் தேன் 3 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸு லெஸ் தேன் 2ஆக இருந்தால் ஒய்யும் லெஸ் தேன் 3ஆக இருந்தால் என்னென்னு, இப்போ என்னென்னா இங்கே 2 வேரியபிள் இருக்குது, எக்ஸும் இருக்குது ஒய்யும் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸையும் பார்க்கணும் ஒய்யும் பார்க்கணும். ஸோ எக்ஸு லெஸ் தேன் 2னா என்னது, எக்ஸில் என்னெல்லாம் இருக்குது, எக்ஸில் வந்து 0 இருக்குது, 1 இருக்குது, 2 எடுக்கக்கூடாது ஏன்னா லெஸ் தேன் 2. நெக்ஸ்ட்டு ஒயில் என்னெல்லாம் இருக்குது, ஒய் லெஸ் தேன் 3. ஸோ 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணணும், ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸு 0வாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸு 0வாக இருக்கும் போது ஒய் 0வாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸு 0வாக இருக்கும் போது ஒய் 1ஆக இருக்கலாம்.
நெக்ஸ்ட்டு P for probability. X 0-ஆக இருக்கும்போது Y வந்து 2-ஆக இருக்கலாம். ஸோ இந்த 3 காம்பினேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு X 0 முடிச்சிட்டோமா, நெக்ஸ்ட்டு X 1 காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். X 1-ஆக இருக்கும்போது Y 0-ஆக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு X 1-ஆக இருக்கும்போது Y 1-ஆக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு X 1-ஆக இருக்கும்போது Y வந்து 2-ஆக இருக்கலாம். ஸோ மொத்தம் எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்குன்னா 6 காம்பினேஷன்ஸ் இருக்குது. அப்போ 0 0. அப்போ X 0 Y 0. ஸோ என்ன வேல்யூ வருது 0. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா 0 ப்ளஸ் X 0 Y வந்து 1. ஸோ Y 1-ஆக இருந்தால் 0. ஸோ ப்ளஸ் 0. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் X 0 Y வந்து 2. ஸோ Y 2 வந்து என்ன வேல்யூ 0 0 ப்ளஸ் இப்போ X 1 Y 0 Y 0 வந்தால் 0 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு X 1 Y 0.1 Y 1 அப்போ 0.1 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் X 1 Y 2. ஸோ X 1 Y 2 அப்படின்னா அந்த வேல்யூ என்ன வருதுன்னா 0.1. ஸோ ப்ளஸ் 0.1. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேல்யூ வந்து which is equal to 0.2. ஸோ 0.2. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 0.2. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். செகண்ட் ஒன் வந்து ஒரே ஒரு வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் 1 லெஸ் தேன் 1லேருந்து 2.5 வரைக்கும். ஸோ 1 என்னால் எடுக்க முடியாது. அப்போ ஒரே பாசிபிலிட்டி என்ன எடுக்க முடியும் 2 மட்டும்தான் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு 2.5 கொடுத்துருக்காங்க. ஸோ 2.5க்குள்ளே 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ P of X is equal to 2 என்னது X 2 எங்கே இருக்குது? ஸோ இதான் எக்ஸு, இதான் 2 இருக்கும்போது இது கம்ப்ளீட்டாக இதுதான் எக்ஸு உடைய வேல்யூ. ஸோ P of X is equal to இங்கே X is equal to 2 போட்டிங்கன்னா X 2 வந்து கம்ப்ளீட் வேல்யூ என்னது 0.2. ஸோ இதோடைய ஆன்சரும் 0.2. நெக்ஸ்ட்டு ஒய்னும் போது அதுவும் சிங்கிள் வேரியபிள் Y 0லேருந்து 2.5 வரைக்கும். அப்போ Y 0லேருந்து 2.5 வரைக்கும்னா 0 எடுக்க முடியாது, 1 எடுக்கலாம், 2 எடுக்கலாம். ஸோ 1 பாசிபிலிட்டி இருக்குது, 2 பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ P of X is equal to 1 Y is equal to 1 next plus P of Y is equal to 2. So which is equal to P of Y 1 ஆனது இதுதான் Y 1 ஆனது என்ன வேல்யூ Y 1 ஆனது அப்படி ஸ்ட்ரைட்டாக போங்க. Y 1 ஆனது கம்ப்ளீட்டாக வேல்யூ வந்து 0.2. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0.2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் Y 2 இருந்தால், ஸோ Y 2 இருந்தால் இது சிங்கிள் வேரியபிள். ஸோ நீங்கள் உள்ளே பார்க்கணும் அவசியம் இல்லை, கம்ப்ளீட்டாக டோட்டல் பண்ண டேட்டா பார்த்தா போதும். அதுவும் 0.2. ஸோ 0.2. ஸோ 0.2வும் 0.2வும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 0.4 வரும். ஸோ நம்ம தேர்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸு, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு, வேரியன்ஸ் ஆஃப் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா மார்ஜினல் ப்ராபபிலிட்டி. ஸோ மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் பண்ணலாம். எக்ஸ் அண்ட் ஒய்னா இப்போ இதுதான் எக்ஸு, இந்த மார்ஜினுடைய எக்ஸ் வேல்யூயும் இதோடைய ஆன்சருடைய மார்ஜினல் என்னென்னா இதான். ஸோ இந்த மார்ஜின்லேருந்து இந்த மார்ஜின் எடுத்துக்கணும். அப்போ எக்ஸு 0 இருந்தால் வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு எக்ஸு 1 இருந்தால் என்னுடைய வேல்யூ 0.2. எக்ஸு 2 இருந்தால் என்னுடைய வேல்யூ 0.2. எக்ஸு 3 இருந்தால் என்னுடைய வேல்யூ 0.6. அப்போ இதுதான் இதோடைய மார்ஜின். நெக்ஸ்ட்டு சேம் திங் ஒய்யுடைய மார்ஜின் என்னது, இது 0 இருந்தால் என்னுடைய ஒய் வேல்யூ 0.2. 1 இருந்தால் 0.2. நெக்ஸ்ட்டு 2 இருந்தாலும் 0.2. நெக்ஸ்ட்டு 3 இருந்தால் 0.4. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் மார்ஜினல் எழுதிக்கலாம். ஸோ மார்ஜினல் எழுதிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா ஃபோர்த் ஒன் வரலாம், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸு, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு, வேரியன்ஸ் ஆஃப் ஒய். ஓகே, நெக்ஸ்ட்டு மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸு. ஸோ எக்ஸ் என்னென்னா 0 1 2 3. ஸோ எக்ஸு 0 1 2 3. ஸோ 0க்கு கீழே இருக்கிற வேல்யூ அப்படியே அந்த மார்ஜின் எடுத்துக்கோங்க 0. இந்த 1உடைய மார்ஜின் அப்படியே எடுத்துக்கோங்க 0.2. நெக்ஸ்ட்டு 2உடைய மார்ஜின் அப்படியே எடுத்துக்கோங்க 0.2. நெக்ஸ்ட்டு 3உடைய மார்ஜின் அப்படியே எடுத்துக்கோங்க 0.6. ஸோ எக்ஸு 0 வந்தால் 0, ஒய் எக்ஸு 1 அந்த 0.2. ஸோ இதை நீங்கள் டோட்டல் பண்ணிங்கனாலும் 1 வரும் டோட்டல் ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட்டு ஒய் மார்ஜின் எடுத்துக்கோங்க. ஸோ ஒய் மார்ஜின் 0 இருந்தால் ஒய் வந்து 0.2, 1 இருந்தால் இது 0.2, 2 இருந்தால் 0.2, 3 இருந்தால் 0.4. இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ ஆட் பண்ணி ஃபைண்ட் அவுட் அப்போ இந்த மார்ஜின் டு மார்ஜின்
இந்த margin to இந்த margin, இந்த margin to இந்த margin find out பண்ணிக்கோங்க. அதுதான் marginal probability distribution of y. இப்போ marginal probability கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் இப்போ தான் என்ன பண்ண போகிறோம், fourth one expectation of x. ஸோ expectation of x உடைய ஃபார்முலா என்னென்னா summation of x into probability of x. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதான் ஃபார்முலானும் போது x into p of x வேணும். ஸோ x p of x ஆல்ரெடி இங்கே இருக்குது, மார்ஜினலில் கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸும் p of xும். ஸோ x p of x கண்டுபிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா x into p of x. x into p of xனா ஜஸ்ட் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 into 0 0, 1 into 0.2 0.2, 2 into 0.2 0.4, 3 into 0.6 1.8. ஸோ இதை ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேணும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னென்னா summation x square into p of x equal to x. x ஸ்கொயரோட ப்ராபபிலிட்டியை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 0 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0, 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1, 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரோட இந்த p of x மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 into 0 0, 0.2 into 1 0.2, 0.2 into 4 0.8, 0.6 into 9 5.4. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ p of x is equal to x. இதை ஆட் பண்ணிங்கன்னா இதோடைய வேல்யூ என்ன வரும்னா ஜஸ்ட்டு 2.4. ஸோ இதை சம்மேஷன் ஆட் பண்ணிங்கன்னா 2.4. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேல்யூ என்னென்னா ஜஸ்ட்டு 6.4. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் என்னென்னா அப்படியே டேபிள்லேருந்தே எடுத்து எழுதிடுங்க. 2.4, இது 6.4. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது 6.4 மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், அதாவது 2.4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 6.4 மைனஸ் 2.4 த ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் என்னென்னா 0.64. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸும் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி என்ன பண்ணால் y ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ y ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சேம் திங் தான். y மார்ஜினல் எடுத்துக்கோங்க. yயும் p of yயும் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இங்கே மார்ஜினலில் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ y p of y அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஃபார்முலா என்னென்னா y சம்மேஷன் y into p of y. ஸோ yயோட ப்ராபபிலிட்டியை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ y into p of y 0 into 0.20, 1 into 0.2 0.2, 2 into 0.2 0.4, 3 into 0.4 வந்து 1.2. ஸோ இதை ஜஸ்ட்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் y கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் ஆஃப் yக்கு y ஸ்கொயர் வேணும். இந்த y அப்படியே ஸ்கொயர் பண்ணிவிட்டு இந்த yயும் இந்த ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு ஆட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இதை இந்த ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேல்யூ என்ன வரும்னா 1.8 வரும். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு 4.6 வரும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y என்னென்னா சம்மேஷன் y இன்ட்டு ப்ராபபிலிட்டி, சம்மேஷன் y இன்ட்டு ப்ராபபிலிட்டி என்னென்னா 1.8 கண்டுபிடிச்சிருக்கோம். ஜஸ்ட்டு 1.8 போடுங்க. நெக்ஸ்ட்டு சம்மேஷன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y ஸ்கொயர் வேணும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y ஸ்கொயர் வந்து சம்மேஷன் y ஸ்கொயர் இன்ட்டு ப்ராபபிலிட்டி. ஸோ சம்மேஷன் y ஸ்கொயர் இன்ட்டு ப்ராபபிலிட்டி இது 4.6. நெக்ஸ்ட் வேரியன்ஸ் ஆஃப் y கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y ஸ்கொயர் அதாவது 4.6 மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y த ஹோல் ஸ்கொயர் அதாவது 1.8 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஜஸ்ட் இதை சப்ராக்ஷன் 4.6 சப்ராக்ட் பண்ணுங்கள். 1.8 த ஹோல் ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேல்யூ வந்து 1.36. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சிக்ஸ்த்து ஒன்னும் ஃபைண்ட் அவுட், ஃபோர்த் ஒன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி மார்ஜினல் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 2.4, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் 0.64, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y 1.8, வேரியன்ஸ் ஆஃப் y வந்து 1.36. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கோவேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கோவேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கோவேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு டேபிள் வேணும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் உங்களுடைய அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் டேபிள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுடைய ஃபார்முலா என்னென்னா expectation of xy minus expectation of x into expectation of y. So that's formula. Already நம்ம expectation of x 2.4, expectation of y வந்து 1.8 find out பண்ணிருக்கோம். இப்போ expectation of xy மட்டும் find out பண்ணணும். expectation of xy என்னன்னா summation of xy into probability function of x is equal to x, y equal to y. So x, y probability மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். x 0, y 0, இது 0, 0 into 0 into 0. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னென்னா 0 into 0 into 0 வந்து 0.
ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸு 0 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், 0 into 1 into 0. 0 into 1 into 0 என்னது 0. ஸோ ப்ளஸ் 0. நெக்ஸ்ட்டு 0 into 2 into 0 0. ஸோ நெக்ஸ்ட்டு 0. நெக்ஸ்ட்டு 0 into 3 into 0. 0 வந்து 0. ஸோ ஃபஸ்ட்டு 4 டேர்ம் 0. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அதே மாதிரி செகண்ட் ரோ வந்து 1 into 0 into 0 வந்து 0. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 into 1 into 0.1. ஸோ 1 into 1 into 0.1 வந்து 0.1. நெக்ஸ்ட்டு 1 into 2 into 0.1. ஸோ 1 into 2 into 0.1 வந்து 0.2. நெக்ஸ்ட்டு 1 into 3 into 0 0 ப்ளஸ் இப்போது எக்ஸு 2 ஆகும்போது 2 into 0 into 0 0. 2 into 1 into 0.1 வந்து 0.2. ஸோ அதே மாதிரி 4 டேர்ம்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 0 வந்துடுது. நெக்ஸ்ட்டு 0.2. நெக்ஸ்ட்டு 0.4. நெக்ஸ்ட்டு அகெயின் 0. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு காலமு 3 into y0 இது 0.2. ஸோ 3 into 0 into 0.2 வந்து 0. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 0 again plus 0 plus last term என்னன்னா 3 into 0.4. so 3 into 0.4 வந்து 3.6. இப்போ இந்த எல்லா டேர்ம் ஆட் பண்ணுங்க. ஸோ இந்த எல்லா டேர்ம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4.5 கிடச்சிரும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் XY கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆனால் நம்ம கோவேரியன்ஸ் ஆஃப் XY ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய 7th டாப்பிக்கே. ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் XY is equal to expectation of x என்னது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 4.5 minus expectation of x into expectation of x என்னது 2.4. so 2.4 into expectation of y வந்து 1.8. so 1.8. so இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதில் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேல்யூ வந்து 0.18. so கோவேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ 6th டாபிக்கு கோவேரியன்ஸ் மட்டும் கிடையாது, கோரிலேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ கோரிலேஷன் ஃபார்முலா என்னதுன்னா RXY is equal to covariance of x, y by sigma x into sigma y. sigmaன்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ sigma x எப்படி இல்லைனா ரூட் ஆஃப் வேரியன்ஸ் எக்ஸ், ஏன்னா என்கிட்ட வேரியன்ஸ் இருக்குது. ஸோ ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் y. ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் XY. ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் XY இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 0.18. so 0.18 divided by root of variance of x. இங்கே variance of x இருக்கு. root of 0.64 into root of variance of y. இங்கே இருக்கு 1.36. so 1.36. so இதை கம்ப்ளீட்டாக calculate பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 0.193 வரும். ஸோ இதுதான் உங்களுடைய correlation value. ஸோ R is equal to 0.193. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த correlation value must lie between -1 to +1. ஸோ -1லேருந்து +1 தான் வரணும். R is equal to 2, 3, 2 point something அப்படிலாம் வந்ததுன்னா நீங்கள் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் அண்ட் ஒய் இண்டிபெண்ட்டான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் எப்படி இண்டிபெண்ட்டாக செக் பண்ணணுன்னா, ஒன்று கோவேரியன்ஸ் 0 வந்தால் எக்ஸ் அண்ட் ஒய் இண்டிபெண்ட். இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் XY இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தாலும் நான் வந்து இண்டிபெண்டன்ட் சொல்லலாம். பட் இப்போ தான் நம்ம கோவேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ கோவேரியன்ஸுடைய வேல்யூ வந்து என்னது 0.18. ஸோ நம்மளுடைய ப்ராப்ளம் படி கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் வந்து 0.18 which is not equal to 0. Therefore x and y are not independent. So ஏன் not independent அப்படின்னா covariance வந்து வேல்யூ வந்து 0.18 இருக்கு, which is not equal to 0. இல்லை expectation of xy, expectation of x, expectation of y வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு கூட செக் பண்ணலாம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் XY வந்து 4.5, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் X வந்து 2.4 into 1.8. ஸோ இதை ஜஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுடைய ஆன்சர் வந்து 4.32 இருக்குது. ஸோ 4.5 is not equal to 4.32. ஸோ therefore X and Y are not independent. இப்போ நம்ம 6th one வர போகிறோம், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் Y
given that x is equal to 1 x 1 இருந்தா conditional probability என்ன first வந்து x 1 இருந்தா probability value என்னன்னு கண்டுபிடிக்கலாம் x இங்க 1 இருந்தா complete probability value 0.2 so அதை fix பண்ணிக்கோங்க x 1 இருந்தா 0.2 so x 1 இருந்தா 0.2 so distribution of y கண்டுபிடிக்கணும் so y எங்க இருந்து எங்க போகுதுன்னா y வந்து first value 0 next 1 next 2 next 3 so 3 வரைக்கும் find out பண்ணனும் so first என்ன பண்ணுங்க p of y0 given that x is equal to 1 ஏனா எல்லாத்துக்குமே given that x is equal to 1 தான் அப்ப p of x is equal to 1 y வந்து 0 divided by p of x is equal to 1 p of x is equal to 0.2 so already சொல்லிட்டேன் x1 y0 வந்தா என்ன இதா மேல இருக்குது x1 y0 வந்தா 0 so first value எடுத்துக்கோங்க 0 divided by anything becomes 0 next y1 given that x is equal to 1 so y1 given that x is equal to 1 எப்படின்னா p of x is equal to 1 y equal to 1 divided by p of x is equal to p of x is equal to 1 is 0.2 x1 y1 x1 y1 என்னது x1 y1 வந்து 0.1 so 0.1 divided by 0.2 வந்து 1/2 next y2 given that x is equal to 1 so probability of x1 y equal to 2 divided by p of x is equal to 1 x1 y2 so x1 y2 அப்படியே இந்த காலம் எடுத்துக்கணும் 0.1 divided by 0.2 1/2 next p of y equal to 3 given that x is equal to 1 p of x is equal to 1 y equal to 3 divided by p of x is equal to 1 so x1 y3 so x1 y வந்து 3 இருந்தா 0 divided by 0.2 so that is equal to 0 so இதுதான் conditional probability distribution of y given that x is equal to x1 fixed y தான் வேரி ஆகும் first 0 1 எடுத்துக்கும் 2 எடுத்துக்கும் 3 ஓட முடிஞ்சிருச்சு அதனால ஸ்டாப் பண்ணிட்டோம் so கம்ப்ளீட்டா இந்த டாபிக்ல என்ன பார்த்தோம்னா 2 dimensional random variable discrete case இருந்தா எப்படி probability value கண்டுபிடிக்கிறது எப்படி probability value ஒரு வேரியபிள் இருந்தா கண்டுபிடிக்கிறது ரெண்டு வேரியபிள் இருந்தா ஃபைண்ட் அவுட் பண்றது so next வந்து marginal distribution எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது conditional probability next expectation of x variance of x covariance correlation அப்புறம் function எப்போ நம்ம independent சொல்லலாம் so இது கம்ப்ளீட்டா ஒரு 16 mark question I hope you understand thank you students have a great day